ஒரு வயதான ஏழை ஆயா காட்டில் வாழ்ந்து வருகிறார். அவர் அன்றாடம் விறகுகளை வெட்டி தலையில் சுமந்து நீண்ட தூரம் நடந்து ஊருக்குள் வர வேண்டும். அங்கு சாதாரண வீடுகளையெல்லாம் தாண்டித்தான் செல்வந்தர் வீடுகளுக்கு சென்று தன்னுடைய விறகுகளை விற்று அதில் வரும் சிறிய பணத்தில் அரிசியும் காய்கறிகளும் வாங்கி வருவது வழக்கம். அப்படி இருக்க ஒரு நாள் விறகுகளை வெட்டி தலையில் சுமந்தபடி வந்தாள். அங்கு சாதாரண வீட்டில் அன்பான பெண் ஒருவள் இளகிய மனம் கொண்டவள் இருந்தாள். அவள் ஒரே மகள் என்பதால் செல்வந்தர் வீட்டு மகள் போல் வளர்பவள். அவள் ஆயாவின் காலில் செருப்பு இல்லாததை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டாள். உடனே தன்னுடைய ஆயாவின் செருப்பை தெரியாமல் கொண்டு வந்து கொடுக்கிறாள். ஆயா, இந்த செருப்பை போட்டு கொள்ளுங்கள், வெயில் சூடு அதிகமாக உள்ளது என்று கொடுக்கிறார். உடனே அந்த ஆயாவும், அடியின் தங்கமே, நீ நல்லாரப்படி தங்கம் என்று அந்த செருப்பை வாங்கி போட்டுக்கொள்கிறாள். அந்த விறகுகளை விற்று பொருட்களை வாங்கி வருகிறார். அந்த பெண்ணோ அவளிடம் இருந்து ஒரு கூடையை வாங்கி பாதி தூரம் வரை கொடுத்து விட்டு வருகிறாள். அந்த பெண்ணின் ஆயா தன்னுடைய செருப்பை காணவில்லை, பார்த்தாயா என்று கோபமாக கேட்கிறாள். அதற்கு அந்த பெண் குறும்புத்தனத்துடன், ஆயா, உன்னுடைய செருப்பை அங்கு உள்ள நாய் தூக்கி சென்றது நான் பார்த்தேன் என்று சொல்கிறாள். அந்த ஆயா நம்ப மாட்டாள். ஏனென்றால் செருப்பை கூட இவள் விட்டு வைக்காமல் யாருக்காகவாவது கொடுத்து உதவி செய்பவள் என்று அவள் நம்ப மாட்டாள்.